முடங்கி கிடந்தால் சிலந்தி கூட உன்னை சிறைபிடிக்கும். எழுந்து நடந்தால் எரிமலையும் உனக்கு வழி கொடுக்கும். நீ விரும்பும் மாற்றத்தை அடுத்தவரிடம் எதிர்பார்க்காதே. ஒரு சின்ன தத்துவம் சொல்கிறேன், அதை மட்டும் கேட்டுக்கோ. 10 பசலிங்க, 20 இடுக்கு, 30 மூட்டம், 40 நாட்டம், 50 ஆட்டம், 60 ஓட்டம், 2 நெடுக்கு, 7 குறுக்கு, போடு தடுக்கு வச்சு அமுக்கு. இதுதான் லைஃப். அடுத்தவங்க மேலே நீங்கள் காட்டுற வன்மத்தை உங்கள் வளர்ச்சிக்காக நீங்கள் காட்டுங்க. அவன் அது வாங்கிட்டான், இவன் இது வாங்கிட்டான், இவன் இப்படி வாழ்ந்துட்டான், இப்படி சிந்திக்கிறத விட்டுட்டு உங்கள் மேலே உங்கள் வளர்ச்சிக்கு என்னென்னவோ இருக்கோ அதுக்காக முயற்சி பண்ணுங்கள். நீங்கள் வெற்றி பெறுவதற்கு காரணம் நீங்கள் தான். அடுத்தவனை பழி வாங்குறதுலையோ அடுத்தவனை குறை சொல்கிறதுலையோ இருக்கிற நேரத்தை உங்களுக்காக உங்கள் வளர்ச்சிக்காக பயன்படுத்தினால் வாழ்க்கையில் நிச்சயமாக நீங்கள் நல்லா இருக்கலாம். புரியுதுங்களா? அடுத்தவனை பார்க்காதீங்க. அவனுடைய கர்மா வேறு, அவனோட லட்சியம் வேறு, அவன் பிறந்ததுக்கான காரணம் வேறு. அவன் அப்படி வந்துட்டான், அவன் இப்படி வந்துட்டான்லாம் நீங்கள் யோசிக்காதீங்க. நீங்கள் எதுக்கு வந்தீங்க? நீங்கள் உங்களுடைய கர்மா இங்கே என்ன? விடைபெறுகிறேன்.